ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன எடுத்தோன்னே கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு பார்ப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ வந்து மாமியாரும் மருமகளும் வந்து இன்னைக்கு என்னது லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். வீக்கெண்ட்னாலே நமக்கு நான்வெஜ் தான் செம்மையாக ஓடும். ஸோ இன்னைக்கு வந்து மோனா வந்து கைப்பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வந்து ஆல்ரெடி சிக்கன் என்ன மம்மி அது கபாப். ஓகே, அது கபாப்க்கு வந்து மம்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு. மோனா எனக்கு வந்து பரோட்டா சுட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இவங்க என்னென்ன பண்றாங்க. உனக்கு பெருமையா சொன்னா நீ கேட்க மாட்டேற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ரெடிமேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பொண்டாட்டி பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லி விடலான்னு பார்த்தா என்னையா பெருமையா சொல்றீங்கன்னு அதுவே வாய் விடுது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா லூட்டிங்ல வந்து வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். அட்டா 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 என்ன ஃபாஸ்டா அந்த இல்லை என்ன நினச்சினுக்கிறாங்க நாங்கள் அம்மா கிச்சனில் இது வேலை பண்ணுறது இல்லை, தெரியாது என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஏதோ ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அம்மா பேரை காப்பாத்துன்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அம்மா பேரை காப்பாத்திச்சாத்த. இங்க பாருங்க என்ன பாஸ்டா அப்படியே அந்த சின்ன வெங்காயம் அது என்ன பாஸ்டா இருக்குது, பாஸ்டா போகுது. சிரிப்பு இல்லப்பா, அது சிப்பு வந்துடக்கூடாது. அங்க பாரு சூப்பர் குக்கினி. இப்போதான் பெருமையா சொன்னேன் பரோட்டா போட்டு கொடுக்குறது. என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டா சூப்பர். உனக்கு போய் எதுவும் தெரிலன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆமா, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாக்கா கண்டிப்பாக பண்ணுவேன். நீ எனக்கு நல்லா தெரியும், இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மோனா கோ டு கிச்சன் ஒர்க்கு டூ ஹெல்ப் யுவர் மதரிங்லா எல்லாமே சொல்கிறாங்க. உனக்காக பேசுகிறாங்க. ஆனால் நீ உண்மையாக சொல்லணும், உன் மதர் என்ன ஃப்ரெண்ட்ஸை வாய் வருது. உன்னோட டாக்டர்லாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க தானே மம்மி? நிறைய பேருக்கு வந்து வீடியோல காமிக்கிறதுல நம்ம அவ்வளோதான். நம்மள வந்து அந்த கண்டென்ட் அப்படியே நம்ம போடுறதுனால எல்லாமே காட்ட முடியறது இல்லை. ஆனால் நிஜமாவே மோனா வந்து வந்ததுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். மம்மிக்கு ஹெல்ப் வந்து மம்மி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் வெளியே போய் டேடி மம்மி ரெண்டு பேரும் வழி அமிச்சு தான் வருது. இன்னைக்கு சண்டே கிச்சன்ல பூந்துச்சு. நான் வெளியே போகலான்னு கூப்பிட்டேன். நோ ஐ வில் கோ டு கிச்சன். ஓகே மம்மி, அது அப்படித்தானே மம்மி? அது நீ மம்மியா ஓட்டுறது இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு வண்டி எல்லாம் வண்டி. ஓகே, கேட்டேன் இது எதுக்கு கேட்ட தெரியுமா? பூ வாங்க போறதுக்கு கேட்டேன். நான் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னா இல்ல இந்த வண்டியில இது சரியில்லை அப்படின்ட்டு போறாரு. ஒண்ணே இல்ல, அது ரிப்பேர், அது புதுசு ஜாஸ்தி யூஸே பண்ணல. மே புதுசு நீ எவ்வளவு வருஷமா சொல்லிருங்க மே? 10 வருஷம் ஆயிடுச்சுமே. அது சரி ஹேண்ட்லிங்கே சரியா பண்ணல நீங்க. அந்த புது வண்டி தான் அது மேல 3 இயர்ஸ் விட்டாச்சு. சரிம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஹெல்மெட் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போயிட்டு டெய்லி மம்மியை விட்டு ஆஃபீஸில் அவள் தான் சொல்லுவேன். நான் உனக்கு ஆசைப்படுறேன்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த மருமகன் வந்து நான் மாமியாரை போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்த காலை நிற்கிறது பார்த்துக்கிட்டீங்க. இங்கே மோனா நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டானே சொல்லியாச்சா, பர்மிஷன் கிராண்டட். நாங்க எல்லாமே செஞ்சு எல்லாம் வண்டியெல்லாம் எடுத்துன்னு போவோம். இதுல வந்து எங்க வீட்டுக்காரரும் விடுறது இல்ல. உன் வீட்டுக்காரர் அப்படி இல்ல, நான் உன்னை விட்டுட்டேன் போ எடுத்துன்னு போ. கார் வானாமே, என்னத்துக்கு ரிஸ்க் காரு, அதுவும் மெயின் ரோட்ல வானா. கார் சேஃபு போய் இடிச்சிட்டா அவ்வளோதான். நம்ம இது என்ன நம்ம பண்ணிடும், போய் இடிச்சிட்டு ஒரே ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடும், சரிங்க என்ன அப்புறமா நான் ஜெயிலுக்கோ. நோ நம்ம ஊர்ல இன்னும் லேடிஸ் என்ன மாதிரினா இருக்கட்டும். நான் ஒன்னும் சொல்ல, நான் என்கரேஜ் பண்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துன்னு இன்னும் பர்ஃபெக்டா கத்துன்னு ஓட்டுட்டோன்ற. நான் எடுத்தோன்னா நீங்க என்ன சொல்றீங்க, பர்ஃபெக்ட்டா கத்துட்டு ஓட்டணும்னு சொல்றீங்க.
அப்ப கத்துக்கிறது நான் எப்படி PS5ல கத்துக்குவேன்? PS5ல கத்துக்கிறதுல காலி ரோட்ல இட்டுன்னு போயிட்டு இல்ல கிரவுண்ட்லயோ எங்கேயோ உனக்கு டெய்லி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஓட்ட வச்சு தான் நான் கொடுக்க முடியும். தப்புன்னு எடுத்தோன்னா இதா ஓட்டு டிராஃபிக்ல ஓட்டு இதா போய் அந்த காரை போய் இடினா தப்பு அது. டிராஃபிக்ல ஓட்ட வராது. நீ டிராஃபிக்ல தான் கேட்குற, அதை தப்பு நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஆமா நான் கொடுக்கறதுலன்னு சொல்ல, எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளா பண்ணோன்னு சொல்றேன் நான். டைம் இல்லை, வி ஷுட் பி அ ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஹாவ் டு மெயின்டைன் இட். எடுத்தோ கவுத்தோமான எதுவுமே பண்ணக்கூடாது. ஏதோ புள்ள கேட்குதுன்னு வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சரியா. நம்மளுக்கு என்ன ஆனா கூட பரவாயில்ல, மற்றவங்க ஆப்போசிட்ல வர்றவங்கள நம்ம யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ரோட்ல தெரியாத போய் நிச்சுட்டு சாரிப்பான் அப்புறமா என்ன ஒன்று அடிப்பானுங்க, போடா ஜெயிலுக்கு போடான்ட்டு. சரி பொண்டாட்டி பண்ண பாவத்துக்கு நான் போய் ஜெயிலில் உட்காரணுமா சொல்லு, என்ன க்ளோஸ் பண்ண வந்துக்கிற நீ. இல்லை இல்லை நம்ம ஊரில் கொஞ்சம் சேஃப்டினஸ் இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப கதை. இங்கே வந்து ரோடுங்க வந்து சின்ன சின்ன ரோடுங்களா, நீ வந்து ஏரியாவில் கேட்குறியா, ஏரியாவில் வந்து நானே தடமாறிடுறேன் பயத்தில், என்னடா இது இப்படி இருக்குதுன்ட்டுன்னு. ஹைவேலனா கூட ஓகே தருவேன், ஆனால் ஹைவேல கூட கொஞ்சம் நான் யோசனை பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் மோனா ஓட்டுது ஃப்ரெண்ட்ஸ், மோனா ஓட்டுது, மோனா கிட்ட லைசன்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டச்சப் கொடுத்துட்டு நான் கண்டிப்பாக மோனா கையில் கார் சாவி கொடுத்துருவேன். எடுத்துன்னு போ, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, புட் பெட்ரோல், ரோம் ஹியர் அண்ட் தேர், கம் பேக் ஹோம் சேஃப்லி, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். டைம் கூட வரோம் கண்டிப்பாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பசிக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். சாப்பிட்டு இவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. கபாப்க்கு வந்து போட்டு வச்சுக்கிறாங்க ஆல்ரெடி. இதில் வந்து என்ன மம்மி போட்டேன் வாயில சொல்லிடு. நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாது மம்மி, என்னென்ன போட்டேன்னு சொல்லிடு. உங்களுக்கே தெரியாதா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அது கபாப் மிக்ஸ்டு, கபாப் பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் கார்ன்ஃபிளவர், கருவேப்பிலை, எள்ளு, எக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவங்க வந்து மேரினேட் பண்ணி இது கொஞ்சம் ஊற வைக்குவீங்கல்ல, கருவேப்பிலை. ஓகே, இது கொஞ்ச நேரம் ஊற வைக்குவாங்க. நெக்ஸ்ட் என்ன இன்னைக்கு டிஷ், என்ன இன்னைக்கு லஞ்சுக்கு? 2 நாளா வெறும் பிரியாணி. அட பாவீங்களா, நோ ஒத்துக்க முடியாது, கேன்சல் த வீடியோ. முடியாது, எனக்கு பிரியாணி வேணும். நான் நேற்றே சாப்பிடல. இல்லை வேர்ல்டு பிரீமியர் யூடியூப் டெலிவிஷனில் முதல் முறையாக மோனா பிரியாணி செய்கொள்கிறார். கரெக்டாக தான் சொன்னானா? தப்பு இல்லை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், மை தமிழ் இஸ் பேட். மோனா வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சூப்பர். ஃபஸ்ட்டு என்ன போட்ட? அந்த மசாலா இதெல்லாம் போட்டேன், பட்டை லவங்கு ஸ்பைஸ், இது ஸ்டாரு 3. ஃபர்ஸ்ட் எண்ணெய் அப்புறம் கீ போட்டியா? ஓகே, சூப்பர். வாட் அன் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த பக்கம் கபாப்கா இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. மோனா இது கபாப் பிரியாணியா? ஓ, சிக்கன் 65 பிரியாணி. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ அப்படி போடக்கூடாது, அழகா வைக்கணும். ஸ்லோவாக போடு, மூஞ்சில் உனக்கே தெளிக்கும். அப்புறமா பூ மாதிரி எடுத்து பூ மாதிரி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க? 65வா? நம்ம ஊரில் வந்து இது சிக்கன் கபாப்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து மோனா வந்து கபாப் வந்து சுட்டுன்னுக்குது, ஃப்ரை பண்ணினுக்குது. இப்போ வந்து இன்னைக்கு எல்லா ஐட்டமும் மோனா தான் பண்ண போகுது. கொடுங்க. ஒரு சைடில் பரோட்டா போயின்னுக்குது, இன்னொரு சைடில் வந்து கபாப்பு பொரிச்சுன்னுக்குது, இந்த பக்கம் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரெடி ஆகினுக்குது. நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுப்பா, சுற்றி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொண்டாட்டிய. வரோம் நீ கிச்சனுக்குள்ளே நான் பண்ணுறேன், நீ இறங்கிட்ட பிறகு அது கண்டிப்பாக நல்லா பண்ணிவிடுவேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். கேளு, நானே சொல்லி கொடுக்குறேன், நானே நல்லா பண்ணுவேன் பிரியாணி. எஸ், எவ்வளோ வாட்டி பண்ணிக்கிறேன் பிரியாணி. இது கிட்ட வச்சுக்கோ, இங்கே வச்சுக்கின்னு இப்படியே எடு. கை உஷார், இங்கே வச்சாத, இங்கே வை. ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. ரொம்ப தீர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்திக்குது.
தெரிக்குது எண்ணெய் நல்லா நல்லா அது எண்ணெய் இதாகிற இருக்கு பார்த்து எடு. எனக்கும் ஆசை இந்த மாதிரி கையிலே திருப்பி திருப்பு கையில் திருப்பி கையை ஃப்ரை பண்ணி. ஆமாம் பக்கத்தில் எப்படியோ பார்க்கணும், மல்டி டாஸ்கிங் பண்ணணும் நீ. இப்போ என்னம்மா போடுற? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். சூப்பர், போடு 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 போட்டு விடு, நல்லா ஒதுங்கு. ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டா தான் அந்த அந்த ஸ்மெல்லே வரும் சூப்பராக. சூப்பர், பண்ணு பாருங்க. இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை, மோனாவே தான் பண்ணுது. மோனாவோட கைப்பக்கம் வந்தா இன்னைக்கு. மாமா பார்த்துக்கங்க, அத்தை பார்த்துக்கங்க. சூப்பர். அப்படியே ப்ரொஃபஷனல் ஷெஃப் மாதிரி பெருட்டுறே மோனா. எங்க மம்மி எனக்கு எல்லா மசாலா ஒரே கப்பில் போட்டுருக்காங்க. என்னன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, எல்லாம் மிக்ஸ், மசாலா, கரம் மசாலா இருக்குது, பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா. இது போடல இதில் போடுங்க, தனியாக போடணுமா? எப்பவுமே பிரியாணி மசாலா மட்டும் போடக்கூடாது, டச் பண்ணுறோம். ஓ, கொஞ்சம் இதாகிட்டு மசாலா அதுதான் போடணும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸாக தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மோனான்ட்டுன்னு. ஃபஸ்ட் டைம்னால அவங்களே எல்லா லெவல் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். பெருட்டுமா டொமேட்டோ. டொமேட்டோ போடுவேன். ஊற்றிங்கன்னா நீங்கள் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மொச்சக்கன் போட்டு அதை மொச்சக்கனை மோனில் வந்து ஊற்று போடு. கலரே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் நீ நல்லா சாப்பிட்டு வெயிட் பண்ணோமோண்ணா ஆக்சுவலாக அது பெருட்டுருக்கே முடியல அவனுக்கு. ஹைட்டு பற்றில ஸ்டூல் போடவா ஹைட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதான். அடுத்ததுமா புதினா கொத்தமல்லி தூக்கு கூடி கொத்தனா. அங்கே அதுதான் சீக்கிரம் போடணும். அதை வந்து நீ வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தா ஆகாது. சூப்பர். நெக்ஸ்ட்டு உப்பு போட மறக்காத சொல்லி கொடுத்து. நெக்ஸ்ட் பிரியாணி மசாலா. யாருக்கு பெருமையோ இல்லையோ உங்கள் அப்பா இந்த வீடியோ பார்த்தாரா ரொம்ப பெருமைப்படுவார். சூப்பர் கண்ணா. சூப்பர். மோனா சமையல். இது போட்டியா பிரியாணி மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சிக்கன் இது கபாப் ஆயின் இருக்குது. இது கொஞ்சமாக ஆயின் இருக்குது. அடுத்தது தயிர் பச்சடி. தயிர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது புது டிஷ்ஷு. கபாப்பு பொரிச்சிட்டு கபாப்பை எடுத்து பிரியாணியில் இது பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போடுறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி எஸ் 65 பிரியாணி. சூப்பர் தாட். ஆனால் இது சேஞ்ச் ஆயிருந்து என்னால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலையில் வந்து அவங்க வந்து இது சுட்டுன்னுக்கும் போதோ ஃப்ரை பண்ணிருக்கும் போதோ நான் நினச்சேன் இன்றைக்கி பிரியாணி சண்டேஸில் எனக்கு பிரியாணி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி இல்லைன்னா நான் வந்து எனக்கு அந்த சண்டேவே அந்த வீக்கெண்டே ஓடாது. அப்புறமா வந்து கேட்டானா சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸோ சாம்பாரோ. நாங்கள் நோ அடம் பிடிச்சா இல்லை எனக்கு பிரியாணி வேணும்ட்டுன்னு. அப்போ தான் டக்குன்னு இது ஆல்ரெடி நான் கேட்கும் போது ஆல்ரெடி அவங்க வந்து கபாப்க்கு மசாலா போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சரி இப்போ பையன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு தப்பு இந்த பிளான் பண்ணி 2 பேரும் வந்து இந்த முடிவு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஹோப் டிஷ்ஷஸ் கம் குட், இட் வில் கம். இட்ஸ் ஓகே. உன்னோட குமுறல் எனக்கு தெரியுது, மனசு குமுறல். ஐயோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் நல்லா தான் வருது பாருங்கள். நல்லா கலரே எனக்கு இப்பயே வெயிட் பண்ணும். எவ்வளோ அளவுன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல தெரியாதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் சொல்லிவிடும். இன்னும் கொஞ்ச நாள் ப்ரோ குக் ஆகும் போது சொல்லிவிடும்.
ஆஹா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வருதுப்பா. கீ இது அளவு எல்லாம் மம்மி கரெக்டாக எடுத்துக்கிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை. உப்பு எப்படி இருக்கு? உப்பு டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணலாம். பார்த்து சுடப்போகுது கையில். பாதி பேர் இப்படியே காலி பண்ணிட்டு போலியே. வர மாட்டேங்குது. பார்த்து பார்த்து நல்லா இருக்கா? பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். இனிமேல் எது போடாது. அப்போ அது மட்டும் சாப்பிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா போடாதான்னு நல்லா பண்ணுறது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். இல்ல இன்னும் வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு பண்ணணும். அப்பதான் அது வந்து சக்சஸ். சாப்பிடல. சரி ஓகே சாப்பிட்டு கூட நீங்க வாங்க. நெக்ஸ்ட் நாம போடுற தண்ணியா? உனக்கு இதெல்லாம் தெரியாமா இந்த அழுவாலாம்? அளவு மம்மி தான் சொல்லிருக்காங்க. ஓகே கற்றுக்கோ. சூப்பரு. அவ்வளோ உப்பு போடல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரைஸ் போடுற டைம் வந்துச்சு. மோனா கையால் ரைஸ் போடுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிதான். இந்த அளவுக்கு தெரியுமா? லைக் 5 பேருக்கு எவ்வளோ வைக்கணும் இல்லை மெஷர்மெண்ட் தெரியாது. எவ்வளோ பேருக்கு செய்வேன்? எனக்கு மௌலிக்கும் நான் செஞ்சிருக்கேன். இதுதான் 5 பேருக்கு. இதுதான் 5 பேருக்கு. அது கீழே அரிசி கொட்டக்கூடாது. ஒழுங்கா தண்ணி இருக்குது கீழே அங்கே இதில் இருக்குல்ல. ஆமாம் சிங்கில் இருந்து அது இது பண்ணிட்டு இன்னைக்குள்ள போட்டுருவீங்களா? மூஞ்சி உஷாரு. அப்படியே அடிக்குதுவா அண்ணன் மூஞ்சி? இல்ல ஆவி அடிக்கல, சும்மா போகலாம். ஆவி அடிக்கல, சும்மா புகை அடிக்குதா? என்ன இது? ஆவி புகைலாம் ஒன்று தானே. ஆவி அடிக்கல புகை அடிக்குதான். நானே வச்சிட்டேன். மூடி போட்டுருவோம். கீழே தலை வைக்கலாம். தூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கீப் அதனால நான் கொஞ்சம் தூக்கி நம்ம கொஞ்சம் தம் வச்சு விட்டுலாம். மோனோட பாட்டு முடிஞ்சிடுச்சு. சீக்கிரம் பாத்து. ஐயா அங்க பா. ஓகே இப்போ நெய் ஊத்திட்டா? ஓகே ஓகே. இப்போ இன்னும் தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் ஆகல அது முன்னாடி கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இது மேலே தம்ம வந்து வெயிட் வச்சுடுவோம். ஓகே பெரிய வந்து நெய் பேக்கெட் உள்ள கிடைக்குது. அது இருக்கிறத கொஞ்சம் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல, அதனால ஏன் 1 penny ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், குடும்ப தலைவிக்கு தான் தெரியாதா மந்த் எண்ட்ல என்னன்னா இருக்கோ என்னன்னா இருக்காது. அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சிச்சுன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சுன்னா என்னன்னா செலவாகணும் இதெல்லாம் கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து சுட்டுக்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் தம் வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். மோனோட கைப்பக்கம் இன்னைக்கு நான் ருசி பார்க்க போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் யாரும் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே சார், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து சாப்பிட்டுங்கிறாங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கபாப் சூப்பரு. டேய் எப்படி இருக்குது தம்பி? தம்பி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக ரெடி ஃபைனா ஒன்லி ஃபைன். கலரும் சூப்பராக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிக்கன் 65 பிரியாணி. கலர் பாருங்களேன், அந்த கலர் தான் பியூட்டியே. எனக்கு அந்த அது பார்த்தோன்னா குஷ் ஆயிடுச்சு. நம்ம சில்லி பவுடர் வந்து அப்படி கலர் பைடிகாவா? அந்த மிளகா. ஓ அது மிளகா பேரா? ஓகே சக்ஸஸ் மோனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுக்கு பிடிச்சிக்குது. நான் ஒன்றும் சாப்பிட்டு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நல்லா தான் செஞ்சுருக்கோம். காரமாக்குதா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே, எனக்கு காரம் தான் பிடிக்கும். ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்குது. ஓகே, நம்ம தான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். மோனா காரமாக தெரியும் எனக்கு. சக்ஸஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட்டு டயர்டாகி இப்போ வந்து என் ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் மோனா வந்து கீழே இருக்குது. இன்னும் வந்து ஷீஸ் க்ளீனிங் பண்ணியிருந்தாலாம் ஷீஸ் செட்டில் பண்ணியிருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை பண்ணிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு சீரியஸாக. எல்லோரும் வந்து கேட்டிங்கல்ல, போம்மா ஹெல்ப் பண்ணுங்கம்மா, இந்த மாதிரி குக் பண்ணுங்கம்மான்னு. இன்னைக்கு சத்தியமாக பண்ணிச்சு. அதுவே எல்லாமே பண்ணிச்சு. மம்மி வர சொன்னாங்க, இது இவ்வளோ குவான்டிட்டி போடு, இவ்வளோ போடு, அவ்வளோ போடுமா, அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்க. கட்டிங்லேருந்து எல்லாமே மம்மியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஷீ ஆல்சோ டிட் இட். நீங்களே பார்த்துருப்பீங்க. நானே கூட இருந்து நானே பார்த்துருந்தேன் எப்படி பண்ணி எது பண்ணி இல்லை என்னை ஏமாத்ததான்னு சொல்லிட்டு நானே பார்த்துருந்தேன்.
சூப்பராக பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு கலரே வந்து பார்த்துருப்பீங்க, செம்ம கலராக டேஸ்டியாக எனக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. என் ஆஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பா இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவங்க அம்மா இருந்தாலும் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவங்க இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக மோனா கையில் அந்த பிரியாணி வந்து சிக்கன் 65 பிரியாணி வந்து கண்டிப்பாக மோனா வந்து செஞ்சு கொடுக்கும். ஸோ இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷலிட்டினா, கடையிலலாம் எப்படி கிடைக்கும்னா பிரியாணி செஞ்சுட்டு கபாப் அத்தை 65 வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னா, மம்மி அண்ட் மோனா மெத்தடு கபாப்பை பொறிச்சு எடுத்துட்டு அப்புறமா அத்தை வந்து குக் பண்ணாங்க. ஃப்ரைடு கபாப்பை வந்து இதில் போட்டு வெசலில் போட்டு அந்த மெத்தடெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, லைக் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஸோ இதை மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து மோனாவோட குக்கிங் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நான் வந்து சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் பார்த்தவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்கு இல்லாத காரணத்தினால நான் இந்த வீடியோ நானே ஒன்றியாக முடிக்க போகிறேன். ஏன்னா பாவம் ரொம்ப காலையிலேருந்து ஷி வாஸ் குக்கிங் அண்ட் ஆல். நான் வந்து நானே முடிச்சிடறேம்மா, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நான் வந்து இந்த வீடியோ என்ன பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நானே வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட 2 பேரோட சேனலோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்கோ, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you tomorrow in another video. Bye 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 bye.